அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய உரையில் வள்ளலார் அருவநிலை யோகத்தில் ஈடுபட்ட அற்புத நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். அந்த மாலை நேரத்து இதமான காற்றுக்கு சுகமாக அன்பர்கள் பலர் சித்தி வளாகத்தின் முகப்பு தளவரிசையில் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் முன்பாக கையில் ஒரு புத்தகத்தோடு நின்றிருந்த வேலாயுத முதலியார் உரையாற்றத் தொடங்கினார். சன்மார்க்க அன்பர்களே, முதலில் அனைவருக்கும் என் சிரம்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்பொழுது ஒருவர் குறுக்கிட்டார். பெரும்புலர் அவர்களே, சுவாமிகள் இந்த சித்தி வளாகத்துக்கு வந்த நாள் தொடங்கி அவர் நிகழ்த்தி வரும் அற்புதங்கள் பற்பல என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். தற்பொழுதும் சுவாமிகள் தரிசனம் 4-5 நாட்களாக எங்களுக்கு கிடைக்கவே இல்லையே. சுவாமிகள் எங்கு சென்றிருக்கின்றார்? என்ன செய்கின்றார்? இவைகளெல்லாம் விளங்காத புதிராக இருக்கின்றதே. சுவாமிகளை நாங்கள் எல்லோரும் தரிசிக்க முடியாது மிகுந்த கவலையுற்றிருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் விரிவான விளக்கத்தை தாங்கள் எங்களுக்கு தெரிவித்தருள வேண்டும் என்று கவலையோடு வேண்டினார். அதற்கு அமைதியாக வேலாயுத முதலியார், அன்பரே, உங்கள் அனைவரின் உணர்வுபூர்வமான வியப்பையும் அச்சத்தையும் கவலையையும் நான் பரிபூர்ணமாக உணர்கின்றேன். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். பெருமான் எப்போதும் நம்மோடு தான் இருக்கின்றார். ஆனால் தம் உருவத்தை மறைத்து கொண்டு இங்கே இப்போதும் நம் கண்களுக்கு தோன்றாது இருக்கின்றார். அவர் கூறியதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் வாய்விட்டே கேட்டார், இது என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது என்று சப்தமாக சொன்னார். உடனே வேலாயுத முதலியார், பெருமான் விஷயத்தில் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அத்தனை வல்லப சித்திகளை எல்லாம் பெற்றவர் நம் பெருமான். இப்போதெல்லாம் சுவாமிகள் அவ்வப்போது சிற்சில காலங்களில் தம் உடம்பை பிறருக்கு தோன்றாதபடி மறைத்து கொண்டு அருவ நிலையில் சில நாட்கள் இருந்து வருகின்றார். இத்தகைய சாதனைகளை தனித்திருந்து மேற்கொள்வதற்காகவே சுவாமிகள் வடலூரை விட்டு இந்த மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகைக்கு வந்து வசிக்க தொடங்கினார். இப்பொழுதும் அதுபோல்தான் சுவாமிகள் தம் மேனியை மறைத்து கொண்டு அருவ நிலையில் நம்மோடு விளக்குகின்றார். இதனால் நீங்களும் சாலையில் உள்ளவர்களும் அஞ்சக்கூடும் என்பதை எண்ணித்தான் தாம் மறைந்திருப்பதை குறித்து சுவாமிகள் அன்பர்களுக்கிட்ட சாலை கட்டளையாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் என்றார். அதை கேட்ட ஒருவர் அவசரமாக, புலவரையா, அந்த அறிவிப்பு என்னவென்று எங்களுக்கு சொல்லி அருங்கள் என்று வேண்டினார். சொல்வதென்ன, அந்த அறிவிப்பு கடிதத்தை வாசித்தே காட்டுகின்றேன் என்ற வேலாயுத முதலியார் கையில் இருந்த புத்தகத்திலிருந்து அறிவிப்பு கடிதத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினார். திருச்சிற்றம்பலம். அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது, ஒருவனை பற்றி அனந்தம் பேர்களுக்கு நன்மையுண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள். என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். நான் இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவுருள் வளத்தால் வெளிப்படுகின்றேன். அது பரியந்தம் பொறுத்திருங்கள். நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன். அஞ்ச வேண்டாம். சாலையை லகுவாக நடத்துங்கள். திருச்சிற்றம்பலம் என்று முடித்திருந்தது. கடிதத்தை படித்து முடித்த வேலாயுத முதலியார் அதை திரும்பவும் புத்தகத்தில் வைத்துவிட்டு, இதுதான் சுவாமிகளின் அறிவிப்பு அன்பர்களே. இதற்கு முன்னரும் ஒருமுறை சுவாமிகள் இந்த சித்தி வளாகத்தில் தமது அறைக்குள்ளே சென்று தாழிட்டு கொண்டார். வெளியே வரவில்லை. யாவர் கண்ணுக்கும் புலப்படவில்லை. உள்ளே இருப்பதாகவும் தெரியவில்லை. இவ்வாறு பல நாட்கள் இருந்த பிறகு வெளிப்பட்டார். இவ்வாறு மறைவதும் வெளிப்படுவதும் சுவாமிகள் விஷயத்தில் இனி வரும் காலத்தில் பல முறை நிகழக்கூடும். ஆதலால் சுவாமிகள் இப்பொழுதும் சில நாட்களில் நிச்சயமாக வெளிப்படுவார். இது குறித்த அச்சத்தை இனி எல்லோரும் விட்டுவிடுங்கள் என்றார். வேலாயுத முதலியார் கூறியதை கேட்ட அன்பர் ஒருவர், பெரும்புலோரே, இப்போதுதான் எங்களுக்கு மனம் சற்று நிம்மதியாயிற்று என்றார். அந்த நிம்மதி உண்மையிலேயே அப்போது எல்லோருக்கும் ஏற்பட்டிருந்தது. வேலாயுத முதலியார், சரி அன்பர்களே, இத்தோடு கூட்டத்தை நிறைவு செய்து கொண்டு பெருமான் கூடத்தில் ஏற்றி வைத்திருக்கின்ற அகல் ஜோதியை வழிபடுவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்துவிட்டு மாளிகைக்குள் சென்றார்.
எல்லோரும் எழுந்து அகல் ஜோதி வழிபாட்டுக்கு அவரை தொடர்ந்தார்கள். தொடர்ந்து வள்ளலாரின் நிகழ்வுகளை நாளை உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.